எத்தனை கட்சி இருக்கும்போது அண்ணன் திருமாவளவன் ஏன் முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? காரணம் அதான் சொல்றேன்ல, மக்களுக்காக கீழே இறங்கி வந்துடுறாரு. மக்கள் ஈசிக்காக்கே நீங்க ஓட்டு போட்டாலுமே முதலமைச்சரா யார் வருவாங்கன்னா ஸ்டாலின் அண்ணன் தான் வருவாரு. ஆமா, ஓகேங்களா? ஸோ அதை ஏத்துக்கிறீங்களா? 26 யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓட்டு மக்கள் அவங்க எடுக்கிறது முடிவு தான், நான் எடுக்கிறது இல்லை. நான் என்னோட தனிப்பட்ட கருத்தா விசிக்கு ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈசிக்கால இருக்க திருமாவளவன் அண்ணன் முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, ஏன்னா அவர் கரெக்டான எல்லாருக்கும் மக்களுக்கான தேவைகளுக்காக அவங்களுக்கான உரிமைகளுக்காக டைரக்டா வந்து இறங்கி வராரு. எதுனாலும் அதாவது மேஜர் இஷ்யூஸ்லாம் வந்து இறங்கிறாரு. அதாவது மைனர் இஷ்யூ மேஜர் இஷ்யூன்னு எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்க கேட்டீங்க, இப்போ எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு 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 அண்ணன் முத்து, ஒரு பேர் என்ன சரியா, திருநெல்வேலி இப்போ ஒரு பிரச்சனை இருந்தா சொல்றீங்க. அதுல அவரு இறந்தாரு. ஜாதி ரீதியான பிரச்சனைகள், அதுல வந்து அவரோட இது பங்களிப்பு அதிகமா இருந்துச்சு. அதாவது அவர்களுடைய இனத்தலைவர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சரியான சப்போர்ட் இல்லை. அவர் அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இதுங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவரை சொல்றேன், மிச்சபடி வேற எதுவும் இல்லை. இன்னொன்னு நீங்க வேற. ஓகேப்பா. ஏன் சொல்ல எத்தனை கட்சி இருக்கும் போது அண்ணன் திருமாவளவன் ஏன் முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன காரணம்? காரணம் அதான் சொல்றேன்ல, மக்களுக்காக கீழே இறங்கி வந்துடுறாரு. மக்களுக்கோசம் இறங்கி வந்துடுறாரு. ஆனா யாருமே முதலமைச்சர்ன்ற டாபிக் எழுதுறீங்க யாருமே சொன்னதே இல்லை. ஆனா நீங்க சொல்றீங்களா சின்ன வயசுல அவர் முதலமைச்சரா வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? வரணும்னு நினைக்கிறேன்னா அரசியல் கொஞ்சம் தெரியணும்ல, அரசியல் புரிதல் வேணும்னு நினைக்கிறீங்க. வேணும், மக்களுக்கு வேணும். அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். சரி, ஓகேப்பா. இப்ப திமுக என்ன குற்றச்சாட்டு என்ன வைக்கிறீங்களா? குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவங்க ஓரளவு பண்றாங்க, அதுவே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம குற்றச்சாட்டாவே எடுத்து அது நல்லது கிடையாது. திருத்துறது நல்லது. இப்போ சண்முகம் ஐயாலாம் இருக்கிறாங்க, சிபிஎம் கட்சியை சார்ந்தவர். நான் என்னதான் கூட்டணியா இருந்தாலும் நான் வந்து நீ பண்ற தப்பெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டாரு. அப்படிங்கல அவங்க அந்த மாதிரி இதுங்கும் போது அப்போ ஓகே, இவங்களும் பயந்துதான் பண்றதா செய்யறாங்க, ஓரளவு பண்றாங்க. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இதுங்கிறது கொஞ்சம் இதுங்கிறாங்க. இப்போ எல்லாம் இருக்கு. ஆமா, ஆணவ கொலை இப்ப அந்த சொன்னல, அந்த ஆணவ கொலைக்கு தடுப்பு சட்டம் ஏற்றன்னு சொல்றாங்க. அது ஏற்றனா நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே. இப்ப அதிமுக பத்தி உங்க கருத்து என்ன? அதிமுகவில் எடப்பாடியான நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லல. சேவைகள்னு போனதை விட அவர் இருந்த ஆட்சியில பண்ணல, பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணுனா நல்லா இருக்கும். பண்ணா நல்லா இருக்கும். சரி, உங்க இளைஞர் நீங்க உங்க வயசுல எல்லாமே விஜய் தான் ஓட்டு போட நினைப்பாங்க, ஓகேங்களா? ஆனா நீங்க திருமாவளவன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏன் விஜய் பிடிக்காதுங்களா? விஜய் பிடிக்காதுன்னு இல்ல, விஜய் படம் தான், விஜய் படம் நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி எல்லாருமே புரிதல்ங்கிறது சரியா கிடைச்சிடாது. அரசியல் புரிதல் வந்துட்டாங்கனாக்கா விஜய் விட்டு போயிடுவான்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. விஜய் என்ன கெட்டவர்லாம் கிடையாது. அதுக்காண்டி இந்த நம்ம இப்போ கல்வி தொகை 12th முடிச்சவங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குறாரு, வருஷங்க அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாப்ப அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கரெக்ட் தான் கொடுக்குறது, ஓகே. அதுக்காண்டி இதுவும் அதுவும் ஓகே, அக்செப்ட் இதுங்க. ஓகே, நீங்க ஆனா விஜய் ஆதரிக்கல? விஜய் நல்லது பண்ணா ஆதரிக்கலாம். அவர் வந்து முதல்ல சொன்னது மார்க்ஸ், கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் என்ற கொள்கையோட தான் நான் இறங்குவார். வேலு நாச்சியார் அவங்களோட கொள்கையில தான் இறங்குவார். பெரியாரோட முதல் கொள்கையே சாதி ஒழிப்பு தான். அதை பத்தி எதுவுமே இப்போ பேசல. இந்துத்துவ எதிர்ப்பு தான். இந்துத்துவ எதிர்ப்பை பத்தி முதல்ல சொல்லணும். அதை பத்தியான ஒரு வார்த்தைகள் கூட பேசல. அதை பேசினா ஓட்டு கலைஞ்சிரும், அது அவர்களுக்கு ஒரு பயமா இருக்கு. அதனால அப்படி எதுக்கு அவங்களோட போட்டோ எல்லாம் வைக்கணும்? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இளைஞர்களை நீங்க சொன்னாலும் அடினா அடிச்சிருவாங்க. நார்மலா நீங்க போயிட்டு ஒருத்தனை அடினா அடிச்சிருவாங்க, இதுனா இதுன்றாங்க. அதுக்கடுத்து அந்த பேஸ் பண்றது அவங்களோட ஃபேமிலியா தான் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது இல்ல, நம்ம ஈடுபடாம நம்ம அவங்கள வந்து ஒரு இதுங்கணும், வழி நடத்துறது நம்ம இளைஞர்களுக்கு கொஞ்சம் சரியான பாதைகள் இல்லை. அதுவே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. பாதைகள் கிடையாது இளைஞர்களை. ஆமா, இளைஞர்களுக்கு சரியான பாதைகள் சொல்லி கொடுக்கறதுக்கான வழிகள் யாருமே வழி வகுக்கல. சரி, ஓகே. விஜய் பின்னாடி எந்த சமுதாய மக்கள் அதிகமா போயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சமுதாயம்ங்கிறது நான் அந்த லிஸ்ட்ல நான் வரல. இளைஞர்கள் அவரு என்ன இவருங்க தான் வராங்க. அவங்க பேர் அவரை இது பண்றவங்க தான், அவரு படத்தை பாக்குறவங்க தான் அதிகமா வராங்க. இல்ல, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா SC/ST இருந்தா நிறைய பேர் பார்த்தனா டிவிக்குள்ள போய் இணைஞ்சிருக்காங்க. இது அண்ணன் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்காங்க இல்லையா? அது அவரே சொல்லிட்டாரு, திருமாவளவன் அண்ணனே சொல்லியிருக்காருல. எனக்கு என் பின்னாடி வரணும். இதுக்கு முன்னாடி பாமகவுல இருக்கும் போதும் பேச்சு இருக்காங்க, அந்த மாதிரி இதுன்னு இருக்காங்க. அப்பையில கூட சொல்லியிருக்காரு, போறவங்க போறது நல்லதுதான் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. போறது நல்லது. புரிதல்ங்கிறது அதாவது அவங்க அடிபடும் போது அவங்களுக்கு புரிதல் ஒண்ணு உருவாகும். அந்த அடிப்பட்டாலே அவங்களே வந்துக்குருவாங்க. சரி, ஓகே. இப்ப தல அஜித் இருக்காரு இல்லையா? தல அஜித் வந்து இப்ப விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. அதை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல, சப்போர்ட் பண்றது அது செகண்டரி. அது வேணாம். சப்போர்ட் பண்ணலையா? இல்ல, பண்ணியிருந்தாலும் வேண்டாம்ங்கிறேன். பண்ணியிருந்தாலும் வேணாம். ஆமா, நமக்கு தேவை. சரி, ஓகே. அவர்களோட நண்பர்கள் பிரச்சனை, அது நமக்கு வேண்டாம். சரி, ஓகே. இப்ப அண்ணன் திருமாவளவன் இல்லைன்னா யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க? சிபிஎம் கட்சி. சிபிஎம் கட்சி தான் போட்டிருக்கீங்க. சிபிஎம் என்ன காரணம்?
எனக்கு கார்ல் மார்க்ஸ் பிடிக்கும். அதை நான் அவங்களோட கொள்கைகள் எல்லாமே எனக்கு ஓரளவு தெரியும். அதை ம். சரி, ஓகே. இப்போ நீங்க வந்து ஈசிக்காக்கே நீங்க ஓட்டு போட்டாலுமே முதலமைச்சரா யார் வருவாங்கன்னா ஸ்டாலின் அண்ணா தான் வருவாரு. ஆமா. ஓகேங்களா? ஸோ அதை ஏத்துக்கிறீங்களா? ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏத்துக்கிறீங்களான்லாம் கிடையாது, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அவங்க நீங்க ஒருத்தர் நினைச்சு ஓட்டு போட்டு அவங்க முதலமைச்சர் வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வேற ஒருத்தர் முதலமைச்சரா வரும்போது அது எப்படி? தலைவர் ஓகே சொல்றாரு. அவரு அதாவது தலைவருங்கிறது தப்பு இல்ல, அவர் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போறாரு. நம்மளும் சரி, நம்ம அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம தொந்தரவுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே அவர் சொல்றாரு. ஓகே தான். அது நம்ம தமிழ்நாட்டுல அது வளர்ந்துட்டு திராவிடம்ங்கிறதே வளர்த்து விட்டாங்க. அதை நீங்க போயிட்டு உடைக்க முடியும்னா உடைக்க முடியுமா? இப்ப அவரை தனியா வாங்குறீங்க. தனியா வந்தா அவரை நல்லவருங்கிற வேட தவிர நீங்க என்ன வார்த்தை சொல்ல முடியும் சொல்லுங்க? அவங்க ஒரு ஓட்டு போட்டுருவீங்களா? அதனால ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சரா வர வைக்க மாட்டாங்க மக்கள் நினைக்கிறீங்க? வர வைக்க மாட்டாங்க. சரி, ஜாதியால இடத்தால வாய்ப்பு. ஓகே, நன்றிப்பா, சூப்பர்.